10 மணி ஆயிடுச்சா? என் செல்லத்தை வேற பார்க்க போகணுமே. இன்னும் 20 நிமிஷம் தானே இருக்கு. சரி நான் ரெடியாக வந்து சத்யா சத்யா சொன்னிட்டு என்ன வச்சாங்க? இதை ஃப்ரேம் போட்டு கொடுக்கணுமா? இல்லை பரவாயில்ல சார், நான் போட்டு கொடுக்குறேன். ஏன் என்னாச்சு? இதனால எங்கள் வீட்டில் ரொம்ப பிரச்சனை இருக்குது. இதனால தெரிஞ்சு எங்கள் வீட்டில் ரொம்ப போராடுறாங்க. நான் உங்கள் வீட்டில் சம்பந்தம் இல்லை, இங்கே யாரும் சீனியர் பற்றி வந்தா உனக்கு எனக்கு ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாலே. நான் என்ன பண்ணுவேன்? எதுக்காக இந்த வாழ்க்கை எனக்கு? என் வாழ்க்கையை நானே தேடிட்டு போறேன். அன்புள்ள அம்மா தங்கச்சி அம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு கூட என்னை விட்டுட்டு போயிட்டான். அதனால என் முடிவை நானே தேடிட்டு போறேன். சரி, அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற கம்பெனி பிடிச்சி சாப்பிடுறேன். 8:30 மணி ஆச்சு. இந்த பையன் காலையில போதும் இன்னும் கூட வரலையே. கடவுளே, எங்க போனாலும் தெரியலையே. அம்மா பிரிஸ்லா, பாருங்க எங்கன்னா போயிருக்கேன் நான். மம்மி, அண்ணா என்ன லெட்டரா? கண்ணுக்கு நான் இனிமேல் பட மாட்டேன். ஐயோ, இவன் எதுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க? கடவுளே, ஏன் பாருங்க. சரி வா மம்மி, பக்கத்தில் எங்க பிரியா எங்கடி போயிட்டு மார்க்கெட் போயிட்டு இருந்தாரு. ரிசர்ச்ல ஒரு பையன் செத்துருக்கான். பார்த்த உடனே ஃபுல் ஷாக் தான் இருக்கு. ஆனா அவன் பர்பிள் கலர் ஷர்ட் போட்டுட்டு இருந்தான். மம்மி, அண்ணா பர்பிள். ஐயோ, பர்பிள் கலர் ஷர்ட்டா? சரி, இந்த பையன் ஜெயரேச காலையில போனோம் இன்னும் கூட வரல. ஆமாம்மா, எங்க போனாலே தெரியல. 8:30 மணி வரை ஆச்சு. பயமா இருக்குமா? ஐயோ, என்ன இது அடையாளம் தெரியாம இருக்கானே. ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தா இவ? ஜெயரேசா, ஜெயரேசா, நீ தானடா குடும்பத்தை எடுத்து நடத்தணும். ஏன்டா இப்படி ஆயிருக்கு? இப்ப நான் யாரை போய் பிளேம் பண்ணிக்கிறோம்? கடவுளே, அம்மா இது அவன் தானா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கம்மா. எனக்கு எதுவுமே புரியல. நான் என்ன பண்ணுவேன் இப்போ? இங்க எனக்கு ஆம்புலன்ஸ். ஐயோ கடவுளே, யாரோ ஒரு பொண்ணுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஏன்டா ஜெயரேசா இப்படி எழுதி வச்சுட்டு போயிட? உனக்கு என்னடா ஆச்சு? இல்லம்மா, என் உயிருக்கு உயிரானே என் பொண்ணுகளோட கடவுள் தாண்டா உன்னை காப்பாத்திருக்காரு. கடவுள் கொடுத்துருக்குற இந்த உயிரை நம்மளால யாருனாலையும் எடுக்க முடியாது. நானே நினைச்சாலும் நீயே நினைச்சாலும் எடுக்க முடியாது. அவரு கொடுத்த உயிர், அவருக்காக நம்ம வாழணும். இந்த பொண்ணு இல்லாட்டி இன்னொரு பொண்ணு, நம்ம ப்ரையாரிட்டிஸை நம்ம எப்பவுமே கரெக்டாக வைக்கணும்ல. அவள் ஏன்னா உங்களுக்காக நான் எவ்வளோ உனக்குனாலும் உன் மேலே எவ்வளோ அன்பு இருக்கு தெரியுமா? எனக்கு தங்கச்சியை பாரு. இனிமே எப்பவுமே இப்படி பண்ணக்கூடாது ஜெயரேசா. சரிம்மா, இனிமே கடவுள்